ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்ததுலேருந்து அவர் மூஞ்சி சரியில்லை. இதை கவனிச்சுக்கிட்டே இந்த நிலா பல்லவன், பாண்டியன், சோழன் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. சேரன் அண்ணாவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. அவங்க மனசில் கார்த்தியா தான் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. அதனால் நம்ம வேணால் கார்த்தியாவை போய் பொண்ணு கேட்க போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விளையாடுறீங்களா, இதெல்லாம் விளையாட்டு காரியமா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்தே வராது. இந்த நேரத்தில் போய் நீங்கள் எப்படி அங்கே போய் பொண்ணு கேட்கலாம்னு எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க நீ அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. இல்லை, இது ஒரு முயற்சி தான். ஏன்னா கார்த்தியாவும் சேரன் அண்ணா மேலே தான் உயிரையே வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் எதிர்த்து பேச முடியாதனால அவங்க அங்கே கல்யாணத்துக்கு சம்மதித்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனசு பூராவும் சேரன் அண்ணா மேலே தான் இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னா அது நம்மளால் முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க நிலா. அந்த நேரம் நடேசன் அங்கே வர்றாரு. நடேசன்ட்டையும் சேர்த்து சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா. ஏம்மா, அவனுக்கும் நமக்கும் சென்ம பகை. அவன் கண்டிப்பாக பொண்ணை கொடுக்கவே மாட்டான். நீ போய் அவன்கிட்ட போய் பொண்ணை கேட்கணுங்கிறியம்மா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? வேணாம்மா, நம்ம தான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, அந்த பொண்ணையே நம்ம முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. இல்லைம்மாம்மா, அது நம்ம தான் நம்மளுக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. சேரண்ணாவுக்கு துளி கூட அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. அவர் பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்தே அவர் மூஞ்சி சரியில்லை. நமக்காகத்தான் அவ்வளோ தூரம் அவர் பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறலைன்னா நம்ம மனசுலே கிடையாது. அதனால் எப்படியாவது இது ஒரு முயற்சி தான். கடைசியாக நம்ம போய் கேட்போம். அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டால் நம்ம பேசுவோம், இல்லைன்னா நம்ம வந்துடுவோம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்னமோ போமா, நீ வேணால் கேட்டுட்டு வா, ஆனால் நான் வரமாட்டேன். ஏன்னா அவனுக்கும் நமக்கும் பிடிக்கவே பிடிக்காது. நீ பேசி பாரு, சம்மதம் தெரிவித்தானா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. பாண்டியன் சொல்கிறாரு, அண்ணி இதெல்லாம் நடக்குமா? இதில் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளவு முடிவெடுத்து போகிறது எனக்கு சரின்னு படலை. பார்த்து நல்லா யோசித்து 1க்கு 4 தடவை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம போவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேங்காய் பழ தட்டோட அங்கே போகிறாங்க கார்த்தியா வீட்டுக்கு. கார்த்தியா வீட்டுக்கு போனதும் அங்கே அவங்க அம்மா அப்பா பார்த்ததும் அவங்க அம்மா வேகமாக எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னாவும், நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நிலா சொல்ல, நீ யாரடி தேவையில்லாமல் இங்கே பொண்ணு கேட்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை தூக்கி தட்டி விட்டு கீழே தட்டி விட்டுறாங்க. அந்த தட்டு கீழே விழுந்துருது. கார்த்தியா வீட்டுக்குள்ளே இருந்தவங்க வெளியே ஓடியாடுறாங்க. வெளியே ஓடியாந்து சொல்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசாமல் இப்படி வாசல்லே நின்று அவங்கள அசிங்கப்படுத்துகிறீங்களே அப்படின்னு கேட்குறாப்புல. என்னடி, அவங்கள பார்த்ததும் உனக்கு வாய் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்தியாவை திட்டுறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, பெரியவங்க பகையை பெரியவங்களோட வச்சுக்கங்க. சின்னஞ்சிறுசுக்கு ஆசைப்பட்டுட்டாங்க, அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கிறதான் நம்மளுடைய பெருந்தன்மை. அதை விட்டுட்டு பழச உள்ள பகைகளை நினச்சிட்டு அவங்களையும் ஒன்று சேர விட மாட்டேங்கிறீங்க. சேரன் அண்ணா மாதிரி ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு அமைகிறது கஷ்டம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் எனக்கு பாடம் நடத்த வேணாம். அந்த குடும்பமே பொண்ணு ராசி இல்லாத குடும்பம். அது தெரிஞ்சுதானடி நான் என் பொண்ணை கொடுக்காம இருக்கேன். நீ என்ன அதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாங்க. கார்த்தியா இப்போ தான் தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நான் இவ்வளோ தூரம் அவங்க எடுத்தேறி வந்துமே நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்துகிறீங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் இப்போயே அவங்களோட போயிடுறேன். சேரன் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நான் மற்ற யாரையும் நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளைக்கு நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன தடுத்தாலும் பரவாயில்ல, நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். இவ்வளோ தூரம் அவங்க எடுத்தேறி பழைய பகையெல்லாம் மறந்துட்டு கேட்க வந்திருக்காங்க. அவங்கள இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. அதனால் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு கார்த்தியா அவங்க அம்மாவை ஏற்று பேச ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்க அம்மாவுக்கு கோவத்தை வரவழைக்குது. உடனே கார்த்தியாவை அந்த இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா தடுத்து பார்க்குறாங்க, முடியலை. அதுக்கு தான் பல்லவனும் பாண்டியனும் சொல்கிறாங்க, இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், கேட்டிங்களா நீ? இப்போ பாருங்கள் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க.